ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சுங்க. பொங்கி பொங்கி பால் ஊற்றிக்கிட்டே இருக்குது. அது ஊற்றாமல் இருக்கிறதுக்கு எதனா வழி இருந்தால் சொல்லுங்கள். மீதி இருக்க சாமான் சட்டலாம் கழுவி போட்டுட்டு அதுக்கு வெளியே வந்தால் அடுத்து என் பொண்ணு வேலை வச்சுட்டான். ஒரு வேலையை முடித்தா இன்னொரு வேலை வச்சுருதான், அந்த வேலையை முடித்தா இன்னொரு வேலை வச்சுதான். உங்கள் பசங்களும் இப்படி தானான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவும் தட்டில் கொடுமா நானே சாப்பிட்டுக்கிறேன்ற சொல்கிற பொண்ணு இன்றைக்கி ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன்னு ஊட்டி விட்டால் தாங்க சாப்பிட்றா. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு அதை எடுத்து போடுறதுக்கு மறந்தாச்சு, காய வைக்கிறதுக்கும் மறந்தாச்சு. மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேம் ஆடலான்னு உட்காந்தா டீ போடுமான்ட்டா. சரி நீ டீயை போட்டு கொடுத்துட்டு கேமை ஆடிட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ் போயிட்டு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு உட்காந்து நல்லா ஒரு ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் வெளியே போகணுன்னு சொல்லிட்டாரு. ஒரு யூனிஃபார்ம் தைக்கணும்னு சொல்லிட்டு அதை போய் தைச்சிட்டு வர வழியில் ஒரு ரோஸ் மில்க் அடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோன்னு கேட்குறோம், 20 ரூபான்றாரு. அட பாவீங்களா, 40 ரூபா ரோஸ் மில்கே 3 பேர் சாப்பிடுவோண்டா அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.